ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு யூஜிடிஆர்பி யூனிட் 7ல் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதெல்லாம் அப்பயே சொல்லியிருந்தேன், நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்ட்டு. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணோம், இந்த நம்பர் ஆஃப் சிக்னல் இன் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரா அப்படின்ட்டு. இப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே எதை இண்டிகேட் பண்ணுது, ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரோட்டான் என்ன மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்னல் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், டிஃபரண்ட் செட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான், எத்தனை செட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால என்ன சொல்லணும்னா கிளியராக பார்க்க முடியும். ஸோ உங்கள் கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் சி தான். ஏன்னா நேச்சர் ஆஃப் ப்ரோட்டான் பார்க்க முடியாது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பார்க்க முடியாது, நம்பர் ஆஃப் நெய்பரிங் ப்ரோட்டான்ஸ் எல்லாம் நமக்கு நம்பர் ஆஃப் நெய்பரிங் ப்ரோட்டான் கிடைக்கும் ஸ்பின் மல்டிபிளிசிட்டியில். ஆனால் சிக்னலை வச்சு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸை தான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டவ் வேல்யூ ஃபார் மெத்தில் ப்ரோட்டானுக்கு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு கெமிக்கல் ஷிஃப்ட் டெல்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் டெல்டா. ஸோ இங்கே 10 மைனஸ் இங்கே வேல்யூ வந்துட்டு 7.85. ஸோ 7.85 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 2 something கிட்ட ஆன்சர் கிடைக்கும், 2.15. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான், சார் விச் ப்ரோட்டான் இன் தி மாலிகுல், இந்த மாலிகுல்ஸில் ஷால் கம் அட் லோ ஃபீல்டு இன் இட்ஸ் பிஎம்ஆர். ப்ரோட்டான் என்எம்ஆர்ல லோ ஃபீல்டு, லோ ஃபீல்டு அப்படின்னா டவுன் ஃபீல்டு. லோ ஃபீல்டு அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்னா டவுன் ஃபீல்டு, டவுன் ஃபீல்டு டீஷீல்டிங், டீஷீல்டு. டீஷீல்டு எப்போ வரும் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமாக இருந்தால் டீஷீல்டு வரும். ஸோ அப்போ இந்த குரூப்பில் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், இந்த குரூப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த குரூப்பில் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா யார் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமாக இருப்பா? ஸோ இந்த ஆசிட் குரூப் தான் என்ன இருக்குன்னா மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ இப்போ மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னா என்ன இருக்கும், நமக்கு டவுன் ஃபீல்ட் டீஷீல்டிங், லோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. ஏன்னா எலக்ட்ரான் வித்ட்ரான் குரூப் டவுன் ஃபீல்டுக்கு போயிடும். ஓகேவா? கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூமே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பொசிஷன் ஆஃப் ஹைட்ராக்சி புரோட்டான். ஹைட்ராக்சி புரோட்டான் மீன் என்னது, OH குரூப். ஹைட்ராக்சி புரோட்டான் இன் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் அன்சர்டைன் பிகாஸ், ஏன்னா இந்த ஹைட்ராக்சி புரோட்டான்ஸ் வந்துட்டு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கும். என்ன ரீசன், இந்த நம்பர் ஆஃப் OH குரூப் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங், டியூ டு ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங், ஹைட்ரஜன் பாண்ட் வர்றதுனால கான்சென்ட்ரேஷனை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சரை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட்டை பொறுத்தும், ஏன்னா அது கூட என்ன பண்ணும் இந்த மூணுக்குமே ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ரீசன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆப்ஷன் இருக்கும்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த புரோட்டான் என்எம்ஆர் மாலிகூல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. புரோட்டான் என்எம்ஆரில் இந்த மாலிகூல்ஸில் வில் கிவ் எத்தனை சிக்னல் கிடைக்கும் புரோட்டான் என்எம்ஆருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே எத்தனை சிக்னல் கிடைக்கும். ஸோ இங்கே இங்கே ஒரு ஃப்ளூரின்ல 2 புரோட்டான்ஸ் இருக்கு, இங்கே 2 ஃப்ளூரின்ல 1 புரோட்டான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும், இதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். ஸோ இப்போ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 2 சிக்னல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா த நம்பர் ஆஃப் சிக்னல் அப்சர்வ்ட் இன் புரோட்டான் என்எம்ஆர் இந்த மாலிகூல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாலிகூல்ஸ்ல புரோட்டான் என்எம்ஆர்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு, CH3 CH2O டினா டியூட்ரியம். ஸோ இப்போ புரோட்டான் என்எம்ஆர்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த புரோட்டான் வந்துட்டு ஒரு பீக் கிடைக்கும், சிமிலர்லி இந்த புரோட்டானுக்கு ஒரு பீக் கிடைக்கும். ஸோ இப்போ டோட்டலாக 2 பீக்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் சிக்னல் 2 தான்.
ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சிக்னல் வந்து 2 சிக்னல். ஸ்பின் மல்டிபிளிசிட்டி கேட்கல, ஒன்லி புரோட்டான் NMR இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பீக்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த டிஎம்எஸ், டிஎம்எஸ்னா டெட்ராமெத்தில் சிலைன். இதை தான் நம்ம ரெஃபரன்ஸா யூஸ் பண்றோம் எங்கன்னா புரோட்டான் NMRல CH3 C CH3 CH3 CH3. ஸோ இங்க 12 புரோட்டான் ஒரு சிங்லெட் ஷார்ப்பா கிடைக்கும். 12 புரோட்டான் சிங்லெட் ஷார்ப் பீக்கா கிடைக்கும். நம்ம அதை என்னென்ன அசியூம் பண்ணிக்கிறோம், கெமிக்கல் ஷிப் வேல்யூல 0 அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே கரெக்ட் ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சிங்லெட் ஷார்ப்பாக இருக்கும், கெமிக்கல் ஷிப் வேல்யூ 0. நெக்ஸ்ட் among the following the molecule will give one proton NMR signal. ஒரே ஒரு புரோட்டான் NMR. ஸோ ஒரே ஒரு புரோட்டான் NMR அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீனால். ஃபீனால் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கும், இது ஒரு புரோட்டான்ஸ் கிடைக்கும், இதில் ஒரு 2 புரோட்டான்ஸ், இதில் ஒன்று 3, இந்த OH ஒன்று 4. அப்போ டோட்டலாக 4 சிக்னல் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் இந்த மெத்தில் ஒன்று, இதில் CH2 ஒன்று, OH ஒன்று, ஸோ டோட்டலாக 3 சிக்னல் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒன்று, OH ஒன்று, டோட்டலாக 2 சிக்னல். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு மெத்திலும் எப்படி இருக்கும் அப்படின்னா சிமெட்ரிக் C+O CH3 ப்ரோப்பானோன், இந்த ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால சிமெட்ரியாக இருக்கிறதுனால இங்கே ஒரே ஒரு பிக் தான் கிடைக்கும். ஸோ இப்போ கரெக்ட் ஆப்ஷன் D. Next, the number of signal expected for this molecule. இந்த மாலிகூல்ஸுக்கு எவ்வளவு சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாலிகூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா CH3 CH3 ஹைட்ரஜன் போமின். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் சிக்னல் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு மெத்தில் இருக்கு, நம்பர் ஆஃப் சிக்னல் இன் NMR ஸ்பெக்ட்ரம். ஸோ 2 மெத்தில் பிளஸ் ஒரு ஹைட்ரஜன். இந்த சைடு ஒரு மெத்தில் இருக்கு, இங்க ஒரு மெத்தில் இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் ஒரு சிக்னல், இந்த ஹைட்ரஜன் ஒரு சிக்னல். ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை சிக்னல் கிடைக்கணும், 2 சிக்னல் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ரெண்டு மெத்திலும் சிமெட்ரிக். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல இந்த 10th கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா நான் NMR உடைய வேல்யூஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் IR ஓட வேல்யூவும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் குரூப்பை என்ன செய்ய முடியும், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஃபார் திஸ் காம்பவுண்ட். என்னன்னா இந்த ஃபாலோயிங் டேட்டா மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்தாங்க C4H8O. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ட்ரிப்ளெட் கிடைக்குது அட் டெல்டா கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ 1.05. எத்தனை புரோட்டானுக்கு, ஒரு 3 புரோட்டானுக்கு. அப்போ ஒரு 3 புரோட்டானுக்கு ஒரு ட்ரிப்ளெட் கிடைக்குது. ஸோ 3 புரோட்டானுக்கு ட்ரிப்ளெட் கிடைக்குது அப்படின்னா அப்போ 3 புரோட்டான் என்ன வந்திருக்கும், CH3 இருந்திருக்கும். அதுக்கு ட்ரிப்ளெட்டாக கிடைக்கும் அப்படின்னா அப்போ பக்கத்து கார்பன் எத்தனை இருக்கும், CH2 தான் இருந்திருக்கும். ஏன்னா N+1. ஏன்னா ஃபார்முலா என்னன்னா பக்கத்தில் எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கோ அதுல இருந்து ஒரு சிக்னல் கூட தான் கிடைக்கும். N+1 ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ இப்போ CH3 CH2. ஓகேவா? அடுத்து சிங்லெட் ஆட் டெல்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3 புரோட்டானுக்கு ஒரு சிங்லெட் கிடைக்குதுன்றாங்க. 3 புரோட்டானுக்கு ஒரு சிங்லெட் அப்படின்னா 3 புரோட்டான் CH3, அது பக்கத்துல எந்த ஹைட்ரஜனுமே இருக்கக்கூடாது. என்ன இருக்கும், 3 புரோட்டான் CH3 ஒரு சிங்லெட். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா ஒரு குவாட்ரட் கிடைக்குது. 2 புரோட்டானுக்கு ஒரு குவாட்ரட், 2 புரோட்டானுக்கு ஒரு குவாட்ரட் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம், இந்த 2 புரோட்டான் கூட எடுத்துக்கலாம். 2 புரோட்டானுக்கு ஒரு குவாட்ரட் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் மாலிகுலர் ஃபார்முலாவிலே கொடுத்துருக்காங்க என்னன்னா C4H8 கொடுத்துருக்காங்க. இங்க மொத்தம் 3 கார்பன்ஸ் இருக்கு, பிளஸ் ஒரு ஆக்சிஜன் வேற இருக்குது. அப்ப என்ன போட்டுக்கலாம், நம்ம இதை C+O போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா? C+O போட்டோம் அப்படின்னா இந்த 3 புரோட்டானுக்கு ஒரு ட்ரிப்ளெட், இந்த 2 புரோட்டானுக்கு ஒரு குவாட்ரட், இந்த 3 புரோட்டானுக்கு ஒரு சிங்லெட்.
ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் பாசிபிலிட்டி இருக்கு, பிசிடிக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் பார்த்தா தெரியுது, இது ரெண்டு சிமெட்ரியா இருக்கு. இங்க அடுத்து 2 CH2 இருக்கு. இங்க வந்து பார்த்தோன்னா 6 புரோட்டான் ஒரு டப்லெட் கிடைக்கணும். இங்க வந்து பார்த்தோம்னா 3 புரோட்டான் ட்ரிப்லெட், இங்க ஒரு 2 புரோட்டான் மல்டிப்ளெட் கிடைக்கணும். இங்க ஒரு 2 புரோட்டான் ட்ரிப்லெட் கிடைக்கணும். இங்க ஒரு சிங்கிள் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இங்க இல்லைங்கிறதுனால ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் சிக்னல் obtained in டொலுயின். டொலுயின்ல எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான் சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டொலுயின்ல, ஸோ ஃபர்ஸ்ட் டொலுயினோட ஃபார்முலா ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த புரோட்டானுக்கு ஒரு சிக்னல், இந்த புரோட்டானுக்கு ஒரு சிக்னல், இந்த 2 புரோட்டானுக்கும் ஒரு சிக்னல், இந்த 2 புரோட்டானுக்கும் ரெண்டாவது சிக்னல், இந்த 2 புரோட்டானும் ஆர்த்தோ ரெண்டும் சிமிலரா இருக்கு. ஸோ தேர்ட் சிக்னல், இந்த மெத்தில் மட்டும் ஃபோர்த் சிக்னலா இருக்கும். ஏன்னா பேராக்கு 1, ஆர்த்தோ 2, மெட்டா 2, மெத்திலுக்கு 1. ஸோ இப்போ டோட்டலா 4 சிக்னல் கிடைக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஹவு மெனி சிக்னல் வில் யூ அப்டைன் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்முக்கு எத்தனை சிக்னல் கிடைக்கும் கேட்குறாங்க. ஸோ குளோரோஃபார்ம் ஃபார்முலா CHCl3. ஸோ அப்போ ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரே ஒரு சிக்னல் மட்டும்தான் பாசிபிலிட்டி, 1 சிக்னல். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 13 என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி அப்சர்ஷன் ஃபாலோயிங் C13 NMR. ஒரு C13 NMRக்கு எத்தனை பீக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் கார்பன் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு பீக், இது செகண்ட் பீக். ஏன்னா இந்த ரெண்டும் சிமெட்ரி கிடையாது. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இதுக்கு நேரா ஹச் இருக்கு, இதுக்கு நேரா மெத்தில் இருக்கு, இதுக்கு நேரா எத்தில் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன். ஸோ இப்போ அதுக்கு ஒரு கார்பன், இது ஒரு பீக்கு, இந்த கார்பன் தேர்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து. ஸோ இப்போ டோட்டலா 6 அப்சர்ஷன், 6 C13 NMR பீக் கிடைக்கும் கார்பன். நெக்ஸ்ட் 14th ஒன். நெக்ஸ்ட் 14th ஒன்ல இது O2 C5H10O2. ஓகேவா? C4H10O2. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஃபாலோயிங் NMR டேட்டா, இந்த NMR டேட்டா மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க C5H10O. ஓகேவா? இங்க ஒரு C13 புரோட்டான் NMR கொடுத்துருக்காங்க. என்னன்னா 9 புரோட்டான் சிங்லெட், 9 புரோட்டான் சிங்லெட், ஒரு 9 புரோட்டான் சிங்லெட்டா கிடைக்கும். ஸோ 9 புரோட்டான் அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்கணும், டெர்சரி இருக்கணும். ஸோ டெர்சரின்னு வர்ற ஒரே காம்பவுண்ட் என்ன மட்டும்தான் இருக்கு, இந்த ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க, சிங்லெட், ஒரே ஒரு புரோட்டானுக்கு சிங்லெட். ஒரே ஒரு புரோட்டானா கண்டிப்பா அது ஆசிட்டா தான் இருக்கும். அதுவும் எப்படி இருக்குன்னா பிராடா தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் சி, இந்த 9 புரோட்டான் சிங்லெட் இருக்கும்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. என்ன சொல்றாங்கன்னா, என்ன கேக்குறாங்க, what is the chemical shift value and multiplicity of HC proton. HC இருக்கு, இந்த இருக்கு HC proton. இந்த HC protonக்கு chemical shift value and spin multiplicity. ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி அப்படிங்கும்போது இங்க இந்த நியரஸ்ட் கார்பனா இந்த ஹைட்ரஜனும் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி பண்ணும், இதுவும் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி பண்ணும். ஏன்னா ரெண்டுமே trans to each other. ஒரு புரோட்டான் சிஸ், இந்த ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா சிஸ் டு ஈச் அதர். இது வந்து பார்த்தோம்னா அப்படின்னா trans to each other. ஓகேவா? ஸோ அப்ப இந்த HCய HA வந்து HB வந்து என்ன பண்ணணும்னா டப்லெட் ஆகும். நெக்ஸ்ட் அதே HCய HAயும் டப்லெட்டா மாற்றும். ஸோ அப்ப ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டப்லெட் ஆஃப் டப்லெட்.
ஸோ டப்லெட் ஆஃப் அப்படிங்கும்போது 2 ஆப்ஷன் இருக்கு நமக்கு. டப்லெட் ஆஃப் டப்லெட், 2 ஆப்ஷன்ஸ் ஆர் தட். ஓகேவா? நெக்ஸ்ட் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றதோட கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.1 இருக்கு, இன்னொன்னுக்கு 6.1 இருக்கு. ஸோ இங்க பக்கத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹைச்சிசி புரோட்டானுக்கு நியரஸ்டா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ஒரு சி டபுள் பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் அட்டம் இருக்கு. சி டபுள் பாண்டுங்கிற ஒரு கார்பனைல் குரூப் இருக்கு. ஆக்சுவலா அது எஸ்டர் குரூப். பட் இந்த சி டபுள் பாண்டோ எலக்ட்ரான் விசிட்ரான் குரூப்பா இருக்கிறதுனால நமக்கு கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ டவுன் ஃபீல்டு போயிடும். டீஷீல்டிங் ஹையஸ்ட் டெல்டா வேல்யூ. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? இது எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல் எக்ஸ்பெக்டட் ஃபார் எத்தனால். ஒரு எத்தனாலுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல் கேட்குறாங்க. எத்தனாலுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல்னு பார்த்தோம் அப்படின்னா 3 பீக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இதுக்கு டவுன் ஃபீல்டு வரும். நெக்ஸ்ட் அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி அப் ஃபீல்டு நோக்கி வரும். இது கிட்டத்தட்ட ஃபீல்டு கிட்ட வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எத்தனை சிக்னல் கிடைக்கும்? 3 சிக்னல் கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் சிக்னல் இஸ் அப்டைன் ப்ரொப்பனால்டிஹைடு. ஒரு ப்ரொப்பனால்டிஹைடுக்கு எத்தனை சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரொப்பனால்டிஹைடு ஃபார்முலா என்ன இருக்கும்? CH3 CH2 CHO. ஸோ இப்போ நமக்கு சிக்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் 1 2 3. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல் எத்தனை வரும்? 3 சிக்னல். ஸோ இப்போ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் NMR ஃப்ரீக்வன்சி. ஸோ NMR ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் கொடுத்தாச்சு 1.41 டெஸ்லா. கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ ஃபார் புரோட்டான் NMR வேல்யூ கிவன். அடுத்து மேக்னட்டான் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ NMR ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. ஆக்சுவலாக NMR ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாவுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா மியூஸ் ஈக்குவல் டு காமா மேக்னெட்டிக் ஃபீல்டு பை 2π. பட் இங்க வந்து கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்ததுனால இந்த ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா இல்லாமல் இன்னொரு ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா நம்ம என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். காமா இஸ் ஈக்குவல் டு கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்ட்டு பீட்டா என் மேக்னட்டான் டிவைடட் பை பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 5.585 இன்ட்டு 1.41 இன்ட்டு 5.05 இன்ட்டு 10 to the power minus 27 divided by Planck constant 6.626 into 1 to the power minus 34. So correct option என்ன இருக்குன்னா 6 into 10 to the power 7 hertz. So option D தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? இது எல்லாமே கிவன் வேல்யூ. சம்டைம்ஸ் இந்த கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ வேல்யூ கொடுக்காம கூட இருக்கலாம். ஏன்னா புரோட்டான் NMR இதான் வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் புரோட்டான் NMR ஸ்பெக்ட்ரம் டைஎத்தில் ஈத்தர் சோர்ஸ் எவ்வளோ பீக் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ டைஎத்தில் ஈத்தர் ஃபார்முலா என்ன? CH3 CH2O CH2 CH3 இதான் என்னது? டைஎத்தில் ஈத்தர். ஸோ இதில் இந்த 2 புரோட்டானும் இந்த எத்திலும் சிமெட்ரிக். நெக்ஸ்ட் இந்த CH2வும் இந்த CH2வும் ஒரு சிமெட்ரிக். ஸோ அப்போ நமக்கு ஒரு 6 புரோட்டான்ஸ் இருக்கு. இந்த கிரீன் கலர்ல ரவுண்ட் பண்ண 6 புரோட்டான். ஸோ அதுக்கு நியரஸ்டா பார்க்கும்போது 2 புரோட்டான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 2 புரோட்டான்ஸ்னா அப்போ ஒரு ட்ரிப்ளெட் கிடைக்கும். இதுக்கு ஒரு ட்ரிப்ளெட். இந்த 3 புரோட்டானுக்கு ஒரு ட்ரிப்ளெட், இந்த 3 புரோட்டானுக்கு ஒரு ட்ரிப்ளெட். ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரு ட்ரிப்ளெட். அடுத்து இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு குவாட்ரட். இதுக்கு ஒரு குவாட்ரட், அதுக்கு ஒரு ட்ரிப்ளெட். ஸோ இப்போ ஒரு ட்ரிப்ளெட் ஒரு குவாட்ரட் கிடைக்கும். ஸோ இப்போ கரெக்ட் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 20. Which of the following compounds will give
ஒன்லி ஒன் சிக்னல், ஒரே ஒரு சிக்னல் கிடைக்கக்கூடிய புரோட்டான்ஸ். ஸோ ஒரே ஒரு சிக்னல்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்கு, இங்க ஒரு புரோட்டான், இங்க ஒரு புரோட்டான், 2 சிக்னல், இங்க 1 2 3 சிக்னல், இங்க 1 இது 2 சிக்னல், இங்க வந்து பார்த்தோன்னா ரெண்டும் சேர்த்து ஒரே ஒரு சிக்னல். ஸோ இப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் 21 பார்த்தோம் அப்படின்னா இங்க கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூயும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மாலிகுல்ஸும் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ கீழே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயின் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் தென் தட் ஆஃப் குளோரின் தென் புரோமின் தென் அயோடின். ஸோ இப்போ மோஸ்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயின் குரூப்பாக இருந்தால் டவுன் ஃபீல்ட் டீஷீல்டிங். ஸோ டவுன் ஃபீல்ட் டீஷீல்டிங்னா கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வரணும். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வரணும். நெக்ஸ்ட் அப்படியே கெமிக்கல் ஷிஃப்ட் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா செகண்டு, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் புரோமின், நெக்ஸ்ட் அயோடின், ஃபோர்த் ஒன். ஸோ இப்போ ஒன்னுக்கு டி, 2க்கு ஏ, எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. 1க்கு டி, 2க்கு ஏ, தென் சி, தென் பி. ஸோ இப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் 22 என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி புரோட்டான் NMR சிக்னல் would you predict the following molecules. ஸோ இந்த மாலிகூல்ஸில் எத்தனை புரோட்டான் NMR கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு மெத்திலுமே டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ 1, இந்த மெத்தில் ஒரு 2, இந்த ஆசிட்ல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான் ஒன்று 3, நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் ஒன்று 4, இந்த மெத்தில் ஒன்று 5. ஸோ இப்போ டோட்டலாக 5 சிக்னல் கிடைக்குது. நம்ம அந்த 1 2 சேம் என்விரான்மெண்ட் கிடையாது. ஓகேவா? அதை வச்சு நம்ம 4ன்னு போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் 23, விச் அமௌங் த ஃபாலோயிங் NMR ஆக்டிவ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாலிகுல்ஸை NMR ஆக்டிவ்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. ஸோ NMR ஆக்டிவாக இருந்து அப்படின்னா ஒரு ஆட்டமாக இருக்கும்போது ஒன்று அட்டாமிக் நம்பர் ஆர் மாஸ் நம்பர். ஸோ இந்த ரெண்டுல எனி ஒன் ஆட் நம்பராக இருக்கும். ஏதாச்சும் ஒன்று என்னவா இருக்கணும், ஆட் நம்பர். எனி ஒன், ரெண்டுமே ஈவன் நம்பராக வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நோட் பண்ணிக்கலாமா, ஒரு மெட்டல் இருக்கு அப்படின்னா ஒன்று இங்கே ஆட் நம்பராக இருந்தால் இங்கே என்ன நம்பராக இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும். இல்லை அப்படின்னா இங்கே ஈவன் நம்பராக இருந்தால் இங்கே என்ன இருக்கணும், ஆட் நம்பராக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் மாலிகுல் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே கரெக்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா இங்கே புரோட்டான் 1, இங்கே டியூசியம் 1, இங்கே 6, இங்கே 6. ஸோ இப்போ இந்த ஒரு மாலிகுல் வந்துடுது. ஸோ இட் இஸ் இன்ஆக்டிவ். சிமிலர்லி இங்கேயுமே பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கு, 6 18 இருக்கு, சாரி 8 16 இருக்கு, தென் 6 12 இருக்கு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 12 இருக்கு. ஸோ இங்க எந்த ஆப்ஷனுமே இல்லை, செகண்ட் ஆப்ஷன்ல. நெக்ஸ்ட் 24ல ஹவு மெனி புரோட்டான் NMR சிக்னல்ஸ் யாருக்கு, ப்ரொப்பனால். ஸோ ப்ரொப்பனால் ஃபார்முலா CH3 ஸோ புரோட்டான் NMRன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் 1 2 3 4, அந்த 1 தான் டவுன் ஃபீல்ட் டீஷீல்டிங், 4 வந்து அப் ஃபீல்ட் ஷீல்டிங். ஸோ இப்போ டோட்டலாக 4 சிக்னல் கிடைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மாலிகுல் NMR ஆக்டிவ். இப்போதான் பார்த்தோம் நம்ம, ஒன்று அட்டாமிக் நம்பர் ஆர் மாஸ் நம்பர், எனி ஒன் என்னவா இருக்கணும், ஆட் நம்பராக இருக்கணும். ஸோ இப்போ விச் இஸ் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் 3 தான் வரும். ஏன்னா இங்கே அட்டாமிக் நம்பர் என்ன இருக்கும், 8. ஸோ போத் ஆர் ஈவன். 6 போத் ஆர் ஈவன். 8 போத் ஆர் ஈவன். ஸோ இங்கே என்ன இருக்கு, 6 ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர். ஸோ இட் இஸ் NMR ஆக்டிவ். Similarly, next question also, which is NMR inactive. Inactiveனா both are even நம்பராக இருக்கணும். ஸோ both are even அப்படின்னா இங்கே அட்டாமிக் நம்பர் பார்த்தா அங்கே 1 1. ஸோ திஸ் இஸ் ஆக்டிவ். இங்கே என்ன இருக்கு 16.
32. ஸோ NMR inactive. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும் நமக்கு? இங்கே 50 ஆக்டிவ். அதே மாதிரி பாஸ்பரஸ் 15 இது என்னதுன்னா ஆக்டிவ். ஓகேவா? ஆக்சுவலா இங்க நாட் பாஸ்பரஸ், இட் இஸ் ஃப்ளூரின். ஃப்ளூரின் என்ன வரும் அப்படின்னா நமக்கு 9. ஆக்சுவலா 20. ஆக்சுவலா அது 20 இல்லை, அது பாஸ்பரஸ் தான் 30. ஒரு சின்ன மிஸ்டேக். ஆக்சுவலா அது என்ன 30, பாஸ்பரஸ் 15. ஸோ இப்போ என்ன மாதிரி இன்ஆக்டிவ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் 1634. நெக்ஸ்ட் 27. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த செட் ஆஃப் NMR டேட்டா மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்தாச்சு. கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்டா நோட் பண்ணுவோம். ஒரு டப்லெட் கிடைக்குது. எத்தனை புரோட்டானுக்கு? ஒரு 6 புரோட்டானுக்கு ஒரு டப்லெட் கிடைக்குது. ஸோ இப்போ 6 புரோட்டானுக்கு ஒரு டப்லெட் கிடைக்குது அப்படின்னா அப்போ நமக்கு மாலிகுலர் எப்படி 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 இருக்கணும் அப்படின்னா CH3 6 புரோட்டானுக்கு ஒரு டப்லெட். இப்போ CH இருந்தா என்ன வந்திருக்கும் நமக்கு? ஒரு 6 புரோட்டானுக்கு இந்த 6 புரோட்டானுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு டப்லெட் கிடைச்சிருக்கும். அப்ப இந்த மாதிரி ஃபார்முலா அங்க எங்க வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மல்டிப்ளெட் கிடைக்குது. யாருக்கு மல்டிப்ளெட் கிடைக்குது? எத்தனை புரோட்டானுக்கு அப்படின்னா ஒரே ஒரு புரோட்டானுக்கு மல்டிப்ளெட். அப்ப இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் சொல்லலாம்ல. இந்த 6 புரோட்டானுக்கு ஒரு டப்லெட், இந்த ஒரு சிங்கிள் புரோட்டானுக்கு ஒரு மல்டிப்ளெட். ஸோ அப்படியே ரிவர்ஸ்லயே நம்மளால என்ன சொல்ல முடியும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டப்லெட் கிடைக்குது, ஒரு 2 புரோட்டானுக்கு ஒரு டப்லெட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஒரு 2 புரோட்டானுக்கு ஒரு டப்லெட் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல என்ன இருந்திருக்கலாம்? CH2ன்னு ஒன்று இருந்திருக்கலாம். ஓகேவா? அப்போ 2 புரோட்டானுக்கு ஒரு டப்லெட். அது போக என்ன மாலிகுல்ஸ் இருக்காங்க? புரோமின் ஒன்று இருக்கு. அப்போ இந்த புரோமின் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? 2-மெத்தில் புரோமோ புரோபேன். 2-மெத்தில் ஆர் 2 புரோமோ 1 புரோமோ 2-மெத்தில் புரோபேன் சொல்லி சொல்லலாம். அப்படின்னா ஐசோபியூட்டைல் புரோமைட். ஸோ இப்போ ஐசோபியூட்டைல் புரோமைடு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து என் பியூட்டைல் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என் பியூட்டைல் பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா என் பியூட்டைல் என்னது? CH3 CH2 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 பாசிபிலிட்டி இல்லை. இன்னொன்று பார்க்கணும் டெர்சரி பியூட்டைல் அப்படின்னா என்ன இருக்கும்? இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ 9 புரோட்டான் சிங்லெட்னு கிடைச்சிருக்கும். இங்கே செகண்டரி பியூட்டைல் அப்படின்னா CH3 CH Br then CH2 then CH3. ஸோ இங்க ஒரு 1 புரோட்டான் ட்ரிப்ளட், சரி 1 புரோட்டான் மல்டிப்ளெட் கிடைக்கிறது. இங்க 2 புரோட்டான், அங்க சைடு 2 புரோட்டான், ஸோ மல்டிப்ளெட். அது மாதிரி 2 புரோட்டான் ஒரு மல்டிப்ளெட், ஸோ 3 புரோட்டான் ஒரு ட்ரிப்ளெட் கிடைச்சிருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் how many signals expected NMR spectrum in acetaldehyde? What is the molecular formula of acetaldehyde? CH3 CHO. ஸோ அப்போ நமக்கு NMR சிக்னல் பார்த்தோம் அப்படின்னா ஆல்டிஹைடுக்கு ஒரு பீக்கு, CH3க்கு ஒரு பீக்கு. ஸோ டோட்டலாக 2 பீக் கிடைக்கும், 2 ஸ்பெக்ட்ரம் புரோட்டான். நெக்ஸ்ட் how many proton NMR? How many proton NMR signal? The octane. ஆக்டேன் ஃபார்முலா என்ன இருக்கும் நமக்கு? ஆக்டேன் CH3 CH2 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 4 5 5 6 7 8. ஸோ இப்போ ஆக்டேன் அப்படின்னா நமக்கு எத்தனை பீக் கிடைக்கும் அப்படின்னா இந்த 2 புரோட்டானுக்கும் ஒரு பீக், ஒரு சிக்னல். இங்க ஒரு 2 சிக்னல், இங்க ஒரு 3 சிக்னல், இங்க ஒரு 4 சிக்னல். ஏன்னா இங்க சிமெட்ரியா இருக்கு. ஸோ இப்போ டோட்டலா நமக்கு கிடைக்கிற சிக்னல் 4 சிக்னல். நெக்ஸ்ட்
மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சால்வெண்ட் இன் NMR ஸ்டடீஸ். NMR ஸ்பெக்ட்ரால நம்ம ஹைட்ரஜன் வர்ற மாதிரி சால்வெண்ட்டை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அங்கே புரோட்டான் NMRல நமக்கு ஹைட்ரஜனுக்கு என்ன கிடைக்கலாம், பீக் கிடைக்கலாம். ஸோ இப்போ ஹைட்ரஜன் இல்லாமல் டியூட்ரியம் வர்ற மாதிரி சால்வெண்ட்ஸ் தான் நம்ம என்ன செய்வோம்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ டியூட்ரேட்டட் குளோரோஃபார்ம், அதாவது CdCl3 அந்த மாதிரி சால்வெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹைட்ரஜன் வர மாதிரி மீத்தேன், அசிட்டோன், எத்தனால் என்ன செய்ய மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.